விவசாயிகள்னா யாரு, வேளாண்மையாளர்கள்னா என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன அதிகபட்சமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கம்மங்கூழ் தெரியும், கேப்பக்கூழ் தெரியும், அப்புறம் தொட்டுக்க மிளகா தெரியும், அப்புறம் கரிகாய் தெரியும், கரிகாய் கூட்டு தெரியும், உழவு தெரியும், காளமாடு தெரியும், விதை நெல் தெரியும், அப்புறம் வெள்ளாமை தெரியும், காடு கழனி தெரியும், வயக்காடு தெரியும், அறுவடை நெல் தெரியும், அப்புறம் வாடி அந்த மாதிரியான வார்த்தைகளோட புழங்கிக்கிட்டு இருக்கிற எளிய மக்கள். அவங்களுக்கு எப்படின்னா காடு தான் சாமி அப்படிம்பாங்க, அந்த வயக்காடு தான் சாமி அப்படிம்பாங்க. அந்த காட்டுக்குள்ள காலில் செருப்பு கூட போட்டு நடக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சாமியை நாம கால் செருப்பால மிதிக்க கூடாது இல்லமா அப்படின்னு கேட்கக்கூடிய ரொம்ப எளியவங்க. காடு தான் சாமி. அதே மாதிரி அங்கே உழவு பண்ணுறது தான் அவங்களுக்கு தெரிஞ்ச பூஜை அப்படிங்கிறது. அது மாதிரி வெள்ளாமை பண்ணி அறுவடை பண்ணி அதை கொண்டாடுறது தான் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே திருவிழா. இப்படியாக மண்ணோடும் அந்த இயற்கையோடும் மழையோடும் வெள்ளாமையோடும் கால்நடையோடும் பூமியை தவிர வேறு எதுவும் தெரியாதுங்கிற வெள்ளந்தி மக்கள் அப்படின்னா நம்ம வேளாண்மையாளர்களை நிச்சயமா சொல்லலாம். ஆனால் நம்முடைய இந்திய அரசாங்கம், நம்முடைய ஒன்றிய அரசு நிறுவனமான அமலாக்கத்துறை, இடின்னு சொல்றோம்ல, என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அவங்க எவ்வளவு தூரம் இந்த எளிய வேளாண்மையாளர்களை தேச விரோதிகளாக அல்லது தேச துரோக குற்றம் செய்தவர்களாக அல்லது மிக கொடூரமான தேச விரோத பணப்பட்டுவாடா பண பரிமாற்றம் செய்தவர்களாக சித்தரித்து ஒரு கேஸை உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கறத நீங்க எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. இன்னைக்கு முரசொலியில ரொம்ப விரிவா அந்த தகவல் வந்திருக்கு, அந்த செய்தி. ஏழை விவசாயிகளுக்கு சம்மன் அனுப்பிய அமலாக்கத்துறை. ஏன் இந்த சம்மன் போச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கறத மிக முக்கியம். இதன் மூலமாக இன்றைக்கு சேலத்தில் இருக்கின்ற 2 விவசாயிகளுக்கு இந்த சம்மன் போயிருக்கு. ஆனால் இப்போது இருக்கிற ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கின்ற குற்றவியல் நடைமுறை சட்டங்களால், சட்ட திருத்தங்களால் இந்தியாவில் இருக்கின்ற 140 கோடி மக்களுக்கும் இனிமேல் இப்படியாக பல அதிர்ச்சி தரத்தக்க சம்மன்கள் அனுப்பக்கூடிய நிலை உருவாகும் எதிர்காலத்துல. அதை மட்டும் இப்ப சங்கிகள் ஜால்ரா அடிக்கிறீங்க, ஒன்றிய தலைவர் எது செய்தாலும் சரி, ஒன்றியம் எது செய்தாலும் சரின்னு பார்த்துக்கிட்டே இருங்க. இந்தியாவில் இருக்கின்ற 140 கோடி மக்களுக்கும் இனிமேல் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பும். எதுக்கு அப்படின்னா, நீ ஒரு செருப்பு வாங்கிட்ட, சட்டவிரோத பணப்பரிமாற்றம் மூலமாக இதை பண்ணிட்ட அப்படின்னு ஒரு சம்மன் அனுப்புவாங்க. இல்லைன்னா நீ போய் ஒரு சட்டை வாங்கிட்ட, தீபாவளிக்கு தள்ளுபடியில சட்டை வாங்கிட்ட, அதுவும் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் மூலமாக பண்ணிட்ட அப்படிங்கிறது. அதே மாதிரி நீ கோயிலுக்கு போய் கும்பிடும்போது தட்சணை போடுங்கன்னு சொன்னதுனால தட்டுல 100 ரூபாய் தட்சணை போட்ட, இதுவும் சட்டவிரோத பணப்பரிமாற்றம், அதனால உனக்கு சம்மன் அனுப்புறோம், நீ வந்து ப்ரூவ் பண்ணு அப்படின்றாங்க. இப்படியாக எதற்கெடுத்தாலும் சட்டவிரோத பணப்பரிமாற்றம். வீட்டில் அம்மா அப்பா தன்னோட குழந்தைக்கு ரூபாய் கொடுக்கறது அல்லது தன்னுடைய மகனோ மகளோ அம்மா அப்பாவுக்கு 100 ரூபாய் கொடுக்கறது, உடனே திடீர்னு யாராவது வந்து வாசல்ல பெல் அடிக்கிறாங்க, காய்கறிக்கார அம்மா வரா, பூக்கார அம்மா வராங்க, இல்ல சலவை தொழிலாளி வந்து ட்ரெஸ்ஸை கொடுக்கிறார் அயன் பண்ணது, அவங்களுக்கு ரூபாயை கொடுத்தா கூட இது இனிமேல் சட்ட விரோத பணப்பரிமாற்றம் அப்படின்னு அவரவர்கள் மீது இருக்கின்ற அந்த வஞ்சனை, வெஞ்சன்ஸ், அவர்கள் எவ்வளவு தூரம் வெஞ்சன்ஸ் வச்சிருக்காங்களோ அதற்கேற்றாற் போல் இந்த மாதிரியான சட்டங்கள் இனிமேல் பாயும் அப்படிங்கிறது மிக முக்கியம். பார்த்துக்கிட்டே இருங்க. ஏனென்றால் இந்த குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் என்பது மிகவும் வருந்தத்தக்கவை, மிகவும் கொடூரமானவை. ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் இருந்த அந்த சட்டங்களை விடவும் கொடூரமானவை இது அப்படின்னு உலகளாவிய அளவில் சட்ட வல்லுநர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இந்தியர்களை இனிமேல் யார் காப்பாற்றப் போகிறார்கள் என்று தெரியவில்லையே அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் சொல்கிறார்கள். ஏன்னா இந்த அமலாக்கத்துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரங்கள்ங்கிறது அவ்வளோ. அவங்க யார் மேல வேணாலும் விசாரணைக்காக கடிதம் அனுப்பிடலாம், இடியிலிருந்து கடிதம் வரலாம், உன்மேல இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்ற அந்த வழக்கை நாங்கள் பதிவு செய்கிறோம், அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ண வேண்டியதும் உன் கடமை தான், நம்ம வேலை தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். அது மாதிரி விசாரணைக்குன்னு உள்ளவா, விசாரணைக்குன்னு அலுவலகத்தில் வான்னு சொல்லிட்டு அப்படியே கைது செய்து நீண்ட காலம் ஜாமீன் கிடைக்காத மாதிரி சிறையில் அடைப்பதற்காகவும் இவர்களிடம் இப்போது சட்ட பாதுகாப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா எவ்வளவு மிக மோசமாக 140 கோடி இந்தியர்களையும் தேச விரோதிகள் என்றும்
துரோகம் செய்பவர்கள் என்றும் இந்த மாதிரியான சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபடுபவர்கள் என்றும் ஒன்றிய அரசு நினைக்கிறது. அதற்கேற்றாற்போல் சட்டங்களை அல்லது சட்ட பாதுகாப்பை, சட்டத்தின் உச்சவரம்பை அமலாக்கத்துறைக்கு உயர்த்தி கொடுத்திருக்கிறது. அப்படிங்கிறத நம்ம உறக்க பேசணும் தோழர்களே. 2 எளிய விவசாயிகள், அவங்களுக்கு உயிரை தவிர வேற எதுவுமே இல்லை. அப்படி மிக சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை பற்றி சொன்னபோது இப்படி ஒரு உவமையை சொன்னது, உயிரை தவிர வேறு எதுவும் அவர்களிடம் மிச்சமில்லை அப்படின்னு. அப்படியான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய 2 எளிய சகோதரர்கள். ரொம்ப வேதனையா இருக்கு. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ராமநாயக்கன் பாளையம் பகுதியில 10 ஏக்கர் காலனி வடக்கு காடு என்று அழைக்கக்கூடிய காராமணி பகுதியை சார்ந்தவர் தான் சின்னையாங்கிற ஒரு பெரியவர். அவர் தன்னுடைய பரம்பரை தொழிலான விவசாயத்தை தான் பார்த்துட்டு வந்திருக்கார். அவர் சமீபத்தில் என்ன பண்ணாரு, இறந்து போறதுக்கு முன்னாடி 6.5 ஏக்கர் விளை நிலத்தை விலைக்கு வாங்கி தன்னோட 2 மகன்களுக்கும் கொடுத்திருக்கார். கண்ணையன் மற்றும் கிருஷ்ணன், இவங்க 2 பேர் அவரோட மகன்கள். 2 பேருக்கும் கொடுத்திருக்கார் 6.5 ஏக்கர். அந்த நிலத்தை இந்த 2 பேரும் விவசாயம் பண்ணல, ஆனா அப்பா வாங்கி கொடுத்த நிலம் அப்படிங்கிறதுக்காக பத்திரமா வச்சிருந்திருக்காங்க. அவங்களுக்கு வாழ்வாதாரம் எதுன்னா ரேஷன் கடையில, தமிழ்நாட்டு அரசின் ரேஷன் கடையில் கொடுக்கின்ற ரேஷன் அரிசியை தான் வாங்கி அவங்க சாப்பிட்டுருக்காங்க. அதே மாதிரி ஒன்றிய தலைவர் கொடுக்கின்ற அந்த விவசாயிகளுக்கான நிவாரணம் இருக்கு இல்லையா, வருடத்திற்கு 6000, அதையும் வாங்கியிருக்காங்க. ஏன்னா 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்திருக்கின்ற விவசாயிகளுக்கான திட்டத்தில் அந்த பணத்தையும் வாங்கி, இதுதான் அவர்களுடைய வாழ்வாதாரம். அவங்க அக்கௌண்ட்ல குறைந்தபட்சமாக 500 ரூபாய் தான், உயர்ந்தபட்சமாகவும் 500 ரூபாய் தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப இவங்க எப்படி பணப்பரிமாற்றத்தை அந்த முறைகேடாக பணப்பரிமாற்றம் செய்திருப்பாங்க? என்ன விதத்துல? ரேஷன் கடையில அரிசி வாங்குறாங்க, PM கொடுக்குற அந்த ஸ்கீம் வழியா 6000 ரூபாய் வருஷத்துக்கு வருது. வேற எந்த விதத்திலையும் இவங்களுக்கு பணப்பரிமாற்றம் செய்ய வழியே இல்லை. அப்படிங்கும்போது இதுக்கு பின்னாடி உள்ள கதை என்னன்னா, அதில் தான் பிஜேபி ஆளுமை ஒருவர், ஆளுமைன்னு உயர்வா சொல்லணுமா அப்படிங்கிறது வேற ஒன்று இருக்கு. யார் அவர் அப்படின்னா, சேலம் இருப்பாலை பகுதியை சேர்ந்த பிஜேபி சேலம் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் குணசேகரன். குறிச்சு வச்சுக்கோங்க, சேலம் மாவட்ட கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் குணசேகரன். ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா பொதுமக்கள், என்னன்னா எல்லா குற்றவாளிகளும் எங்க இருக்காங்க, போய் அடைக்கலமாகின்ற, தங்களை புனிதப்படுத்திக் கொள்கின்ற ஒரு இடம் எது அப்படின்னா பிஜேபி. அந்த கட்சியில போய் சேர்ந்துட்டா எவ்வளவு 1000 கோடி ஊழல் செய்திருந்தாலும் அவர்கள் புனித பிறவிகளாக அறிவிக்கப்படுவார்கள். அவர்கள் எப்படிப்பட்ட மக்களுக்கு தீங்கு செய்திருந்தாலும் அவர்கள் அந்த சட்ட பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு வழக்குகளிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள்னு இந்தியா முழுமைக்கும் பல இடங்களில் நடந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ தமிழ்நாட்டில் சேலத்தில் படிக்காத, கல்வி அறிவு இல்லாத 2 ஏழை விவசாயிகள் மேலேயும் இப்படி ஒரு சீர்கேடு நடந்திருக்கிறது. இந்த குணசேகரன், பிஜேபி சேலம் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் குணசேகரன் என்ன பண்ணியிருக்கார், அவருக்கு இந்த 6.5 ஏக்கர் நிலம் வேணும் அப்படின்னு முடிவாயிடுச்சு. அவர் மனசுல திட்டம் போட்டார், இதை எப்படியாவது நம்ம அபகரிக்கணும்னு. எனவே என்ன பண்றாரு, இந்த 2 சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா, கண்ணையன் மற்றும் கிருஷ்ணன், அவங்க 2 பேர்கிட்ட கேட்கிறாரு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, எங்க அப்பா வாங்கி கொடுத்த நிலங்க, எங்க அப்பாவோட நினைவா எங்களுக்கு இருக்கிற ஒரே ஆதாரம் அது மட்டும்தான், அதனால நிலத்தை விற்க விருப்பம் இல்லை அப்படின்னாச்சு. அப்ப விட்டுற வேண்டியதானே? அது எப்படி எனக்கு நான் கேட்டு நீங்க கொடுக்காம இருக்கலாம்? நான் பிஜேபியோட மாநில பொறுப்பில் இருக்கின்ற ஒரு பெரும் ஆளுமை, பெரும் தலைவர், நான் கேட்டு நீ கொடுக்கலையா அப்படின்னு என்ன பண்ணியிருக்கார், குயுக்தியா யோசிச்சு சென்னையில ஹேடோஸ் ரோட்ல இருக்கிற அந்த அமலாக்கத்துறை அலுவலகம் மூலமாக, சாஸ்திரி பவன்ல இருக்கக்கூடிய அந்த அமலாக்கத்துறை அலுவலகம் மூலமாக இந்த 2 பிரதர்ஸ்க்கும், சின்னையன் மற்றும் கிருஷ்ணன் 2 பேருக்கும் அமலாக்கத்துறையிலேருந்து நோட்டீஸ் போகுது. என்னன்னு பேரை குறிப்பிட்டு, அதை தவிர நம்ம தமிழ்நாட்டில் திராவிட கழகங்களின் தீர்மானங்களால் ஜாதி பெயர்கள் ஒழிக்கப்பட்டு விட்டன, யாருமே ஜாதி பெயரை போடுவதில்லை என்பது நமக்கு நன்றாக தெரியும். நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் எப்படிப்பட்ட புரட்சிகரமான சட்டங்களை உருவாக்கினார். இனிமேல் யாரும் ஜாதி பெயர் போட்டுக்கொள்ள கூடாது என்பது இப்போது நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் அமலாக்கத்துறை, ஒன்றிய அரசு சார்ந்த அமலாக்கத்துறை இன்னமும் பல நூற்றாண்டுகளுக்கு பின்னால் தான் சிந்தனை அளவில் இருக்கிறது. ஜாதிய கட்டுப்பாடுகள், ஜாதி வேற்றுமைகள் அவர்களுக்கு உயிர் நாடி. அவங்க என்ன தெரியுமா பண்றாங்க, அமலாக்கத்துறை நோட்டீஸ்ல இந்த 2 பேருக்கும் திரு கண்ணன், இந்து, பள்ளர் அப்படின்னு போட்டு நோட்டீஸ் அனுப்புறாங்க.
இந்த மாதிரி ஜாதி பெயரை குறிப்பிடுகின்ற வழக்கம் தமிழ்நாட்டில் கிடையாது. ஆனால் ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கு. ஏன்னா அவர்கள் வாழ்வாதாரமே இந்த ஜாதி மத பிரிவினைகள் அந்த வேறுபாடுகள் தானே. அதனால அவங்க ரொம்ப குறிப்பா அதை பள்ளர் என்று அறிவித்து அந்த கடிதத்தை அனுப்புறாங்க. ஆனால் இந்த ஜாதி பெயர் தேவேந்திர குல வேளாளர் என்று மாற்றம் செய்யப்பட்டது. அப்படி மாற்றியவரும் ஒன்றிய தலைவர் தான் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். அவர் தான் ஒரு முறை அறிவித்தார், இனிமேல் இந்த மாதிரியான ஜாதி பிரிவினர் தேவேந்திர குல வேளாளர் என்று அழைக்கப்படுவார்கள் அப்படின்னு. ஆனா அதனால எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒன்றிய தலைவர் அறிவிச்சார், ஆனா அதுக்கப்புறம் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாம தாமா இருக்கு அப்படின்னு நிறைய அந்த தோழர்கள் நம்மிடம் சொல்கிறார்கள். எனவே இப்படியாக ஒரு அமலாக்கத்துறை ஜாதி பெயரை சொல்லி கடிதம் அனுப்பி இருக்கிறது. இதுக்கப்புறம் வழக்கறிஞர் பிரவீனா என்பவரிடம் இந்த சகோதரர்கள் சென்று விஷயத்தை சொல்லி பிரவீனா அவர்கள் விஷயத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி இப்போ அதை சென்னை போலீஸ் கிட்ட கேஸா கொடுத்து அவர்கள் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். படிப்பறிவே இல்லாத 2 ஏழை விவசாயிகள் எப்படி தேச விரோதமாக பணப்பரிமாற்ற அந்த சட்டத்தில் நோட்டீஸ் அனுப்பப்படுவார்கள் என்பதுதான் அவர்கள் கேட்டிருக்கின்ற ஒரு கேள்வி. இதுல நம்ம எதை சொல்லணும் அப்படின்னா, ஒன்றிய அரசு என்பது அந்த ஒன்றிய அரசின் கீழ் இயங்கக்கூடிய இந்த அமலாக்கத்துறை, சிபிஐ, இடி, சிபிஐ இந்த மாதிரி இருக்க நிறுவனங்கள் எல்லாமே மிக உச்சபட்சமான அதிகாரங்களை இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றன. அதிலும் அமலாக்கத்துறை என்பது கோடிக்கணக்கில் பணப்பரிமாற்றம் செய்கின்றவர்கள் அல்லது அப்படி செய்து வெளிநாட்டுக்கு தப்பி செல்கின்றவர்கள், ஒன்றிய அரசின் ஆதரவோடு வெளிநாட்டுக்கு தப்பி செல்கின்றவர்கள் அல்லது இவர்கள் ஒன்றிய அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கின்ற அரசியல் தலைவர்கள், இவர்கள் மீதுதான் இது நாள் வரைக்கும் பாய்ந்திருந்தது. ஆனால் இப்போது மிக 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 எளிமையான பொதுமக்கள், இந்திய மக்கள் மீது பாய துவங்கி இருக்கிறது என்றால் இது மிக மோசமான பின்விளைவை உருவாக்கும் என்பதை தோழர்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேல் யாருக்கு வேண்டுமானாலும் இடி சம்மன் வரலாம். அப்படி வந்தால் அது நான் செய்யாத குற்றம் என்பதை நிரூபிப்பதும் அந்த தனிநபரின் பொறுப்பு தானே தவிர இடி அதில் எந்த விதமான முயற்சியும் எடுக்காது. நாம் கொடுக்கின்ற ப்ரூஃப் இருக்குல்ல, அதை வைத்துதான் நாம் குற்றமற்றவரா இல்லையா என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இல்லை என்றால் நாம் குற்றம் செய்தவர்தான் என்பது அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கும். குற்றம் செய்தவர்தான் என்று அவர்கள் நிரூபிப்பதற்கு ஏற்கனவே அதற்கு பின்னால் இருக்கின்ற பணபலம், அரசியல் பலம் எல்லாம் வாய்ந்த அந்த பிஜேபி கட்சியின் தலைவர்கள், பொறுப்பாக இருக்கக்கூடிய தலைவர்கள் அதன் பின்னால் இருந்து இயக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பல ஊடகங்கள் உரத்து பேசிக்கொண்டே இருக்கின்றன. இன்றைக்கு முரசொலியில் மிக விரிவான செய்தியாக வந்திருக்கிறது, பார்த்து கொண்டே இருங்கள். 140 கோடி இந்தியர்கள் மீதான ஒரு சட்டபூர்வமான தாக்குதலை ஒன்றிய அரசு துவங்கி இருக்கிறது. இது மிக மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்று உலகத்தில் இருக்கின்ற எல்லோரும் கதற துவங்கி இருக்கிறார்கள். எச்சரிக்கை குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த நிலையிலிருந்து நம்மை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்றால் இந்த மிக சமீபத்தில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற அந்த குற்றவியல் சட்டங்களிலிருந்து இந்தியர்களை பாதுகாக்க வேண்டும் என்றால், ஒன்றுமறியாத தவறு செய்யாத அப்பாவி இந்தியர்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பல முறை சொல்லி இருக்கிறோம். சர்வாதிகாரம், எதேச்சாதிகாரம், செல்வந்தர்களுக்கு மட்டுமே ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒன்றிய அரசு அதிலிருந்து விலக்கப்பட்டு ஜனநாயகத்தை, எளிய மக்களை, இந்த மாதிரியான கல்வி அறிவில்லாத எளிய விவசாயிகளுக்கும் சேர்த்த ஒரு குரலாக நம்முடைய இந்தியா கூட்டணியின் குரல் ஒலிக்கிறது. அந்த இந்தியா கூட்டணியின் குரலை பலப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை, நம்முடைய பொறுப்பு. அப்போதுதான் நாம் இந்தியாவை காப்பாற்றியவர்களாவோம். அந்த பொறுப்பில் தான் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் மிகச் சிறப்பான முன்னெடுப்புகளை செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய கரங்களை பலப்படுத்த வேண்டியது நம் ஒவ்வொருத்தருடைய கடமை. இல்லை என்றால் பார்த்து கொண்டே இருங்கள். யார் வீட்டுக்கு வேண்டுமானாலும் அமலாக்கத்துறையின் நோட்டீஸ் வரும். நோட்டீஸ் வந்தால் அதிலிருந்து தப்பிப்பது என்பது அரசியல் தலைவர்களுக்கே இயலாத காரியமாக இருக்கிறது என்னும்போது, எளியவர்கள், அந்த நடைமுறை வழக்குகள் எதுவுமே தெரியாதவர்கள் எப்படி சமாளிக்கப் போகிறார்கள் என்பதுதான் இப்போது நம் முன் இருக்கின்ற மிகப்பெரிய கேள்வி. அந்த கேள்விக்குறிக்கான பதிலையும் நாம் தான் உருவாக்க வேண்டும். உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.